ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து நிஃப்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். என்னென்ன லெவல் நமக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ போல குளோபல் மார்க்கெட் பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாஸ்டாக் வந்து 164 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நெகட்டிவ்ல இருக்காங்க. ஏசியன் மார்க்கெட்டும் மோஸ்ட்லி நெகட்டிவ்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 28 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல காட்டுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ எஃப்ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2300 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸ்டில் எஃப்ஐ வந்து பாசிட்டிவ் சைடு இருக்காங்க. ஸோ அது நமக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ டிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐ வந்து ஸ்டில் பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்காங்க. சரி, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டே நீங்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் கான்சியஸாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். மற்ற நாள் மாதிரி இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து டைம் டிகே வந்து ரொம்ப வேகமாக குறையும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இந்த மணியில் ட்ரேட் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த மணி ஆர் அட் த மணி ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம அது சார்ட் நம்ம வந்து என்ன வியூவில் போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து நேற்று முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17,927 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 17,940 பக்கம் உங்களுக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ நமக்கு மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் வைக்கிறாங்க. பெருசாக க்ரீன் கேண்டில் வைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் காட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இப்படி போகிறதுக்கு மார்க்கெட்டு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இல்லை நமக்கு வந்து கீழே கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வராங்க அப்படின்னா இங்கிருந்து நமக்கு வந்து மார்க்கெட்டு இது வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எங்கே 940 ஓப்பன் ஆகிட்டு 17,940 ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைடு வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 17,900 வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரேஞ்ச் தான். 17,832 ஆர் 800 இந்த ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு டிமாண்ட் ஜோனு. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி வந்து நமக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து இங்கிருந்து வராங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்சிலே மார்க்கெட்டு சைட்வேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்துட்டு 17,950 17,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் இங்கிருந்து மேலே புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டு கரெக்டாக இது வரைக்கும் ஒன்று டச் பண்ணிவிட்டு கூட கீழே கரெக்ஷன் கொடுக்கலாம். இங்கே இருந்துட்டு இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இங்கே வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப இங்கே கொடுத்துட்டு இப்படி கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டு நமக்கு வந்து 17,860 வந்து 800 வந்து 17,980 வந்து பிரேக் பண்ணி மேலே போங்கிற பட்சத்தில் தான்
நமக்கு வந்து அப்சைடு மொமெண்டம். ஸோ இங்கே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நமக்கு வந்து இங்கே பையிங் போகலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா எகைன் அவன் வந்து நமக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு 17,890 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்ப வந்து இவ்வளோ தூரம் 17,930 வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கரெக்ஷன் எப்படி வேணாலும் நடக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்னை கண்டுபிடிங்க, என்ன பேட்டர்னில் மார்க்கெட்டு ட்ராவல் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேலே என்ட்ரி எடுங்க. ஸோ புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே பெருசாக வச்சுருவாங்க. பெருசாக வச்சுட்டு இந்த லைனை கிராஸ் பண்ணி 17,985 ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளே கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இங்கேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 18,167 தான் அடுத்த டார்கெட்டு. புல்லிஷ் மொமெண்டம்க்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 18,167. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 17,986 வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து புல்லிஷ் மொமெண்டம். சைடுவே இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் இந்த சைடுவேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு மூமெண்ட்டு பெருசாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேயே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து சைடுவேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரேஞ்சிலேயே. ஸோ எக்ஸ்பைரி டே மேபி சைடுவேலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சைடுவேல இருந்தால் அதிகமாக ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி வந்தாலும் 1 or 2 என்ட்ரிஸில் வந்து மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும், எந்தெந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணி இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இங்கே நம்மளோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சக்திவேல்.